ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ அமிர்தா வெரைட்டி ரைஸ். இதை பாருங்கள், இது என்னென்னா முடக்கத்தான் இலை காஞ்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரையாக காஞ்சிச்சு. இந்த பக்கம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் 2 நாளாவது ஆகணும். இது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காய வச்ச முடக்கத்தான் பிரண்டை ஒரு 2 வாரத்துக்கு மேலே காஞ்சிருக்கு. இதோ காஞ்சிருக்கு, எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. நிறைய காஞ்சிருச்சு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடந்த 1 வாரமாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் காயில் இன்னும் காய்ச்சல் பத்தலை. இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு பக்கம் காஞ்சிருச்சு, ஒரு பக்கம் காயலை. அதனால் காய வச்சுருக்கோம் ஃபேன் காற்றுல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒரு கடைக்கு சேல் பண்ண கேட்டிருக்காங்க. முடக்கத்தான் சாதப்பொடி 100 கிராம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுட்டோம், ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு கடைக்கு போகுது. இதில் எல்லா பொடியுமே சேர்த்துட்டோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரண்டை சாதப்பொடி எல்லாமே, கீரை பொடி எல்லாமே இருக்குது. இது ஒரு கடைக்கு சேலுக்கு கேட்டிருக்காங்க, கொடுத்துட்ருக்கோம். இது முடக்கத்தான் சாதப்பொடி பார்த்துருக்கீங்களா? இது முருங்கைக்கீரை சாதப்பொடி, எல்லாமே சாதப்பொடி தான், சாதத்தில் போட்டு சாப்பிட்றது தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நாங்களே அரைச்சி எதுவும் கலப்படம் இல்லாமல் செஞ்சது. இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கொஞ்சம் உரசி வீணாக போயிருக்கு. பூண்டு சாதப்பொடி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரண்டை சாதப்பொடி. இது பிரண்டை தண்ணியில் போட்டு குடிக்கிறது கிடையாது, சாதப்பொடியாக யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் இது கருவேப்பிலை, இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதப்பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சூப் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். 3 in 1. இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அதுதான். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தேநீர் பொடி. தேநீர்னால் காலையில் டீ குடிப்பாங்களே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் சாயங்கால நேரத்துக்கு நல்லா சூடாக சூப்பு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அதுதான். இது தனியாக இட்லி பொடி. இது வந்து பருப்பு இட்லி பொடி. இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, காமிக்கலை. இது பருப்பு இட்லி பொடி. அப்புறம் சென்னாக்குனி பொடி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நலங்கு மாவு பொடி இருக்குது. நலங்கு மாவு பொடி, கார மசாலா இருக்குது.